ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மனசளவில் ஒரு சில விஷயங்களில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சிலரோட லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குங்க. அது பாசிட்டிவாகவும் நடந்திருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் நடந்திருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சுட்டே உட்காண்ட்ருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு பொறுமை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கணுங்க. பொறுமை, அந்த பேஷியன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே நிறைய ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெயிட் பண்ணி நின்று நிதானித்து பொறுமையான முடிவுகளை நம்ம எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பொறாமைங்க. மற்றவங்க நம்ம கூடவே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க அச்சீவ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ அச்சீவ் பண்ணி போகும்பொழுது நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை போயிட்டு பார்க்க முடியலையே அப்படின்ற அந்த ஒரு தாட், அந்த ஒரு வெறுப்பு நம்மக்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்க. அவங்களோட லைஃப்பில் அவங்களோட வழியில் அவங்க முன்னேறி போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி மட்டும்தாங்க நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சன்னா, ஒரு டாட்டரா, ஒரு ஃபாதரா, ஒரு மதரா, இல்லை பிரதர் இன் லாவா, இல்லை சிஸ்டர் இன் லா, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு நமக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிட்டே தாங்க இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து எப்போவுமே நம்மளை நம்ம பின்வாங்கி போய்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்கங்க. அண்ட் அட் லாஸ்ட் நம்மளை நினச்சி என்றைக்குமே நம்ம வருத்தப்பட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்மளை பற்றி எப்போவுமே நம்ம சுப்பீரியராக தான் திங்க் பண்ணணும் அப்படின்றத என்றைக்குமே நீங்கள் மறந்துடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.